பாண்டிய போர்க்களம் ஓர் அதிசயமான வயல். அங்கே ஓர் அறுவடைக்குப் பிறகுதான் பயிர் செழித்தது. அது மார்க்கப்பயிர். போர்க்களமெங்கும் புலியாய் புகுந்த சன்மார்க்க தியாகிகள் அண்ணலின் கண்களில் அணையா விளக்குகள் ஏற்றினர். உயிர் விளக்கணைத்து ஒளிவிடும் வாள்கள், இறப்பின் ஓலையை ஏந்திய அம்புகள், ஈட்டிகளோ மரணத்தின் எழுதுகோலாயின. சாந்தியை போதிக்க வந்தவர்களை சண்டைக்கிழுத்த படைகள் நீர்க்குமிழியாய் சிதறியது. சமாதானம் நாடி வந்தவர்கள் முன் முகத்தைக் காட்ட முடியாமல் முதுகைக் காட்டி ஓடியது. சூறைக் காற்றை சுருட்டி வைக்க முயன்ற துணிச்சுருள்கள் தூக்கி எறியப்பட்டன. வீழ்ந்தார் மாமன்னர் விக்கிரம பாண்டியன். மீன்கொடி பறந்த கோட்டையில் தீன் கொடி பறந்தது. எழுதப்பட்டது வெற்றி, உதிர்ந்த குருதியாலும் உதிராத உறுதியாலும். பாண்டிய போர்க்களம் ஓர் அதிசயமான வயல். அங்கே ஓர் அறுவடைக்குப் பிறகுதான் பயிர் செழித்தது. அது மார்க்கப்பயிர். விண்ணும் மண்ணும் கைகோர்த்துக் கொண்ட விந்தையான வேளை அது. ஏழைகளின் கேடயம் கிரீடமாகிவிட்டது. எளியவர்களின் ஊன்றுகோல் செங்கோலாகிவிட்டது. ஆகாயம் வெண்கொற்ற குடையானது பூமியின் புதல்வருக்கு. ஆம், பாண்டிய பூமியின் முதல்வருக்கு. ஹிஜ்ரி 583 துல்ஹதா பிறை 10 திங்கட்கிழமை, ஜனவரி மாதம் 11ஆம் நாள், கிபி 1187. உலகின் இருளை போக்கும் நந்தா விளக்காய் பாண்டிய பூமியின் தலைவரானார்கள் நம் பாதுஷா நாயகம் அவர்கள். பாதுஷா நாயகம் சிம்மாசனங்களில் வீற்றிருந்ததில்லை. அவர்கள் அமர்ந்த இடமெல்லாம் அரியணையானது. கிரீடங்கள் சூடிக்கொண்டதில்லை. அவர்கள் தலையில் தரித்ததெல்லாம் மகுடமாகி பாதுஷா நாயகம் என்னும் உதயநிலா அந்தகார கரும்பலகையாய் ஆகியிருந்த பாண்டிய மண்ணின் வெளிச்சத்தின் விலாசத்தை எழுதத் தொடங்கியது. ஆரம்பமானது இந்திய மண்ணில் சாந்தி மார்க்கத்தின் சரித்திர ஊர்வலம்.